அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெயர் எல்லோருடைய நாவிலும் உச்சரிக்கப்பட்டு இருக்கு, செய்திகள் வாயிலாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பெயர் சோனம் வாங்சுக். யார் இந்த சோனம் வாங்சுக்? இவர் ஒரு இன்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட், சமூக ஆர்வலர், கல்வியாளர், இப்படின்னு பல்வேறு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர் இந்த சோனம் வாங்சுக். இவர் இப்போ ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறார். டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான் பூச்சி கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு ஜூன் 20 வாக்கில் ஒரு முக்கியமான போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முன்னெடுக்கிறாங்க. அது நாடு முழுக்கவும் அவங்க அதை பரவல்படுத்துகிறாங்க. எதற்காக அந்த போராட்டம் அப்படிங்கும் பொழுது, ரீசன்ட் டேஸாக நம்மளுடைய இந்தியாவில் நடந்த சில முக்கியமான மாணவர் பிரச்சனைகள், அதாவது கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரச்சனைகளாக உருவெடுத்த இந்த நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்சி அவங்களுடைய அந்த விடைத்தாள் திருத்தும் பணியில் குளறுபடி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்தது. அதற்கெல்லாம் எதிராக கரப்பான் பூச்சி கட்சியினர், அந்த கட்சியினுடைய தலைவரான அபிஜித் தீப்கேவினுடைய தலைமையில் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தற்போது நான் சொன்ன இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் அண்ட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறார். கடந்த ஜூன் 28 ஜந்தர் மந்தர் பகுதியில் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. இதற்கு முக்கியமான கோரிக்கைகள், எந்தெந்த கோரிக்கைகளை முன் வச்சு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நீட் வினாத்தாள் கசிவு குளறுபடி, யூஜிசி அதில் நடந்த குளறுபடி, அப்புறம் சிபிஎஸ்சி விடைத்தாள் திருத்தும் பணியில் நடந்த குளறுபடி, இந்த விவகாரங்கள் எல்லாம் நடந்த முறைகேடுகள், இதிலெல்லாம் ஒரு சரியான ஒரு தீர்வு எட்டப்படணும், இதற்கு நீதி கிடைக்கணும். அண்ட் மோரோவர் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வேணும். அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை. கூடவே அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்புடைமை வேணும். அதாவது எஜுகேஷன் சிஸ்டமில், நம்ம நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டமை ஹேண்டில் பண்ணுறவங்க கிட்ட ஒரு பொறுப்புடைமை வேணும். அத்தகைய ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணப்படணும். இப்படிங்கிற மாதிரியான இப்போது பயின்று கொண்டிருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நம்ம நாட்டினுடைய கல்வி அமைப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை, நான் சொன்ன இத்தகைய ஒரு 5-6 கோரிக்கைகளை முன் வச்சு தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஜூன் 28 தொடங்கினார். ஜூன் 28 தற்போது வரைக்கும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்களை கடந்து 19வது நாளை நோக்கி அவருடைய உண்ணாவிரதம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதில் அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் பர்டிகுலர்லி தற்போது வருகிற தகவல்களின் அடிப்படையில் அவரினுடைய உடல் எடை சுமார் ஒரு 8.9 கிலோகிராம், கிட்டத்தட்ட 9 கிலோகிராம் குறைஞ்சிருச்சு. அவருடைய உடல் எடை குறைஞ்சிருச்சு. அவர் ஆக்சுவலி ஒரு 57 கிலோகிராமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போது தெரிய வருது. அண்ட் மோரோவர் அவருடைய பிபி, பிளட் ப்ரெஷர் பார்க்கும் பொழுது 105/76 அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் சுகர் லெவல் 80ன்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஆக்சிஜனுடைய அளவு 97% அளவுக்கு இருக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலை அப்படிங்கிறது அங்கே பரிசோதிக்கிற மருத்துவர்கள் கொடுக்குற அறிக்கையின்படி தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர், ஒரு சமூக ஆர்வலர், மாணவர்களினுடைய கல்விக்காக இத்துணை அளவுக்கு ஒரு முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் இத்தனை நாளாக இந்த போராட்டம் பேசுபொருளானதா, இந்த அளவுக்கு பேசுபொருளானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இங்கே யாருக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரோ, இங்கே இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இளைய சமுதாயமாக இருக்கட்டும், அவங்களே இந்த போராட்டத்தை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போவும் கூட பலர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த விவகாரம் ஒரு பெரிய பூதாகரம் ஆயிருக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் அவருடைய உடல்நிலை. கிட்டத்தட்ட அவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறார். இன்னும் ஒரு 2 நாட்கள் இதே மாதிரியான நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அவர் மரணிக்க நேரிடும் அப்படின்னு அவரை பரிசோதிக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. இதனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான உண்ணாவிரத போராட்டம் வேணாம், தயவு செஞ்சு இதுல இருந்து பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி, இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் எல்லோரும் அவருக்கு
கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. ஆனா அவர் வந்து தன்னுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. அவருடைய உடல்நிலை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸாக்டா பார்க்கும் பொழுது, நான் வந்து ஒரு நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, அதே நேரம் மோசமா இருக்கேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய உடல்நிலையை நீங்க கருத்தில் கொண்டு என்னுடைய உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி எனக்கு வந்து கோரிக்கை விடுக்கிறதுக்கு பதிலாக வருகிற ஜூலை 20ஆம் தேதி நடக்க போகிற பேரணியில வந்து கலந்துக்கோங்க, எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, ஆதரவளிக்கும் வகையில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறார். அது என்ன பேரணி அப்படின்னா, வருகிற ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அந்த நாளில் டெல்லியினுடைய அவர் போராட்டம், தற்போது உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஜந்தர் மந்தர் பகுதியில் இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி ஒரு பேரணியை ஒன்று பண்ண போறாங்க. அந்த பேரணியில எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருக்கிறாரு. மற்றபடி தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதாக அவர் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சரி, ஒரு பக்கம் ஒரு மனுஷன் சாகிற அளவுக்கு தற்போது போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆப்போசிட்ல அவர் யாருக்கு எதிராக போராடுகிறாரோ, இப்போ மத்திய அரசுக்கு எதிராக இந்த முறைகேடுகள்லாம் நடக்குது, இதில் ஒரு சிஸ்டமேட்டிக்கலாகவே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் தேவை அப்படிங்கிறத முன் வச்சு அவர் இந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. அண்ட் மோரோவர், இத்தகைய அனைத்து குளறுபடிகள், முறைகேடுகள், நடந்த தவறுகள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் முன் வச்சு தற்போது இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் எல்லாம் ஆளும் பாஜக அரசு, அந்த அமைச்சர், பிரதமர் மோடி அவர்கள் யாருமே வந்து இதுல எந்த ஒரு பதிலும் சொல்லாம மௌனம் சாதிக்கிறாங்க. அது பாஜக அரசு மேல இங்க நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது அல்லது நேரில் போய் சந்திச்சு, சரி ஓகே உங்களோட கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட ஆளுகின்ற அரசு கிட்ட இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்கிறது. இதை ஒட்டுமொத்த நாடும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல வந்து தற்போது மாணவர்களினுடைய இப்ப என்னென்ன பிரச்சனைகளை சுட்டி காட்டி இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இந்த நீட், அந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது அந்த விஷயமாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ அந்த விடைத்தாள் திருத்தும் பணி குளறுபடியாக இருக்கட்டும், இது போல மாணவர்களினுடைய கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட தற்போது வரைக்கும் ஜந்தர் மந்தர் போய் இப்போ சோனம் வாங்ஷுக்கை போய் பார்க்கவே இல்லை, அவரு போய் சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தற்போது கேள்விகளாக எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேசிய அளவிலான மாணவர்களினுடைய குரல் பிரச்சாரத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு கூட்டத்துக்காக நாளைக்கு டேராடூன் போறாரு அப்படின்ற செய்திகள் வருது. அப்போ ஒரு பக்கம் அவங்க அதற்கான வேலைகள் பண்றாங்க அப்படின்னாலும் கூட, அது ஏன் இவங்களோடு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியோடும் அண்டு போராடுகிற சமூக ஆர்வலரோடும் சேர்ந்து பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது. அல்லது இதுல இவர்கள் சொல்கிற கோரிக்கைகளுக்கு எதிராக, ரொம்ப பாயிண்டபுளா இருக்கிற கோரிக்கைகளுக்கு எதிராக, இந்த சிஸ்டமுக்கு எதிராக பண்ணுகிற போராட்டங்களில் போய் நிற்பதற்கு ராகுலுக்கு மனமில்லையா அப்படிங்கிற மாதிரி, காங்கிரஸுக்கு மனமில்லையா அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம், சந்தேகமும் எழுகிறது, வலுக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படியாக இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ராகேஷ்குமார் சைனி தரப்புல இருந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்படுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இந்த மாதிரி அவருடைய உண்ணாவிரதத்தை வந்து நம்ம வந்து நிறுத்தணும், அரசாங்கம் இதில் தலையிட்டு, அரசு அதிகாரிகள் தலையிட்டு அவருக்கு வலுக்கட்டாயமாக ஃபீட் பண்ணணும், ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு அவரோட மனுவில் குறிப்பிடுறார். வலுக்கட்டாயமாகவாவது அவரை சாப்பிட வைக்கணும், இல்லாட்டி இப்படியே போனால் அவர் 2 நாட்களில் இறந்து விடுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர், நீதிமன்றமும் இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கு தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. முன்னதாகவே வந்து இதில் தினசரி மருத்துவ சிகிச்சையை அளிக்கணும், மருத்துவ பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருந்தாங்க. அதில் தற்போது பார்க்கும் பொழுது சோனம் வாங்ஷியினுடைய உடல்நிலையை தினமும் கண்காணிக்கணும், மருத்துவ உதவி வழங்கணும். இதில் வந்து ஒவ்வொரு குடிமகனினுடைய உயிரும் விலை மதிப்பற்றது, ஒவ்வொரு குடிமகனினுடைய
உயிரை காக்க வேண்டியது அரசுகளினுடைய பொறுப்பு அப்படின்னு நீதிபதிகள் வந்து இதுல ரொம்ப அழுத்தமாக கூறியிருக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து டெய்லி மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. இதுல மத்திய அரசு தரப்புல இருந்து இப்போ சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி அவர் சொல்லும் போதும் கூட இதுல வாதாடும் போது இதுல எனக்கு நான் எந்த ஆட்சேபனையும் இல்லை, தினசரி உடல்நிலையை பரிசோதிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால மருத்துவ பரிசோதனைகள் ஒரு பக்கம் தொடருது. இன்னொரு பக்கம் 20ஆம் தேதி ஒரு மாபெரும் பேரணி அதை ஏற்பாடு பண்ணி அதற்கு எல்லோரும் வந்து கலந்துக்கங்கன்னு சோனம் வாங்சுக் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு தான் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுல மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போது அந்த பேரணியை தடுக்கிறதுல அப்படிங்கிறதுலையும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் மோரோவர் இதில் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும் இந்த போராட்டம் இவருடைய உண்ணாவிரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக ஒரு முக்கியமான வாதங்களாக எதிர்கட்சிகள் தரப்புல முன்வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஃபைனலா நான் சொல்லி முடிச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு நார்மலா ஒரு பர்சன் லைக் நார்மலான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம அவர் ஒரு சயின்டிஸ்டும் கூட. அவர் ஒரு கண்டுபிடிப்பாளர். அவர் வந்து நம்மளுடைய நாட்டுக்காக மக்களுக்காக சில முக்கியமான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து குறிப்பாக நம்மளுடைய இராணுவ வீரர்கள் லடாக் மாதிரியான குளிர் பிரதேசங்களில் கூட நம்முடைய இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவாங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்காக. அப்போ அவங்களினுடைய பாதுகாப்புக்காக ஒரு கண்டுபிடிப்பை இவர் பண்ணியிருக்கிறார். அதாவது குளிர்காலத்தில் கூட வெப்பமூட்டுவதற்கான ஒரு சூரிய சக்தி மூலமாக இயங்குகிற ஒரு நடமாடும் வெப்பமூட்டும் கருவி. கிட்டத்தட்ட அவங்க இராணுவ வீரர்கள் தங்கிக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி, அந்த ஷெட்டுக்குள்ள வெப்பநிலையை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அது அவங்களுடைய உயிருக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை நம்மளுடைய நாட்டுக்காக கொடுத்தவர். அதன் மூலமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கிற சுமார் ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இதன் மூலமாக பலனடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கோடை காலங்களில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான கண்டுபிடிப்புகளை சோனம் வாங்சுக் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறார். இது போல பல விஷயங்களை பண்ண ஒருத்தர். அண்ட் நம்ம நண்பன் படத்தில் இந்த கொசக்ஷி பசப்புகள் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒரு மாணவர்களுக்கான கல்வி சீர்திருத்தங்களையும் செய்வார். இந்த மாதிரிலாம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த அந்த படத்திலேயே இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, கொசக்ஷி பசப்புகள் அப்படிங்கிறது ஒரு நிஜ வாழ்க்கை கொசக்ஷி பசப்புகள் தான் சோனம் வாங்சுக் அவர்கள். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இங்கே ரியல் லைஃப்லேயே நிகழ்த்தி காட்டியவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாணவர்களினுடைய கல்வி நலனுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக நினைத்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு நம்முடைய நாட்டை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைய சமுதாயத்தினர் எத்தனை பேர் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் அட்லீஸ்ட் நேரில் போக முடியாட்டியும் சமூக வலைதளங்களில் தான் இருக்கும் பகுதிகளில் இந்த விஷயம் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு விவாதத்தை கிளப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒரு ஒரு ஜாலியான லைஃப்பை வாழணும், ஒரு ஆஸ் யூஷுவல் லைஃப்பை வாழணும், நெக்ஸ்ட் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அதில் யார் நடிக்கிறா, நம்மளோட தலைவன் ஹீரோ அந்த ஹீரோ நடிக்கிறாரா, இந்த ஹீரோ நடிக்கிறாரா, அப்புறம் நம்ம ஒரு ஜாயான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுலையே வந்து கவனம் செலுத்துகிறாங்களே. தங்களினுடைய கல்வி முறை எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, நமக்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை திண்டாட்டம் ஆயிட்டு இருக்கு, இதுல எல்லாம் இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் கவனம் செலுத்துதா? அப்போ இத்தகைய ஒரு மாற்றத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கிற, அதுவும் சாகர நிலைமையில ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நாம சப்போர்ட் பண்றோமா அப்படின்ற கேள்விகள் தற்போது இளைய சமுதாயத்தின் மத்தியில வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நாட்டு மக்கள் மத்தியிலேயே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல தொடர்ந்து அவருக்கு மாணவர்களினுடைய பொதுமக்களினுடைய ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஆனா அவருக்கு கண்டிப்பா எல்லோரும் தோள் கொடுக்கணும், இந்த ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டுக்கு தோள் கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள். ஏன்னா இந்த நீட் தேர்வு விஷயங்கள்லாம் எத்தனை பேர் வந்து எத்தனை மாணவியர்கள் மரணிச்சிருக்கிறாங்க நம்முடைய நாட்டில்.
ஒவ்வொரு மரணத்தின் போதும் நம்ம இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பேசுகிறோம். ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்சை கொண்டு வர ட்ரை பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. பட் அதை நோக்கி ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கார். அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக நம்ம அங்கே போய் நம்மளும் கூட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்க முடியாட்டியும் கூட அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை நாடு முழுக்க விவாத பொருளாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.